வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கான விரிவான விளக்கங்களை தர காத்திருக்கிறார் பங்குச்சந்தை நிபுணர் மற்றும் பொருளாதார நிபுணரான சேதுராமன். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வெளியான யூஎஸ் டேட்டா, சைனா டேட்டா இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு மார்க்கெட் லீவ் ஆப்வியஸ்லி. சோ இந்த வாரம் ஃபுல்லா கன்சாலிடேட் பண்ணா மார்க்கெட்டினுடைய போக்கு எப்படி இருந்தது இந்த வாரத்துல? மெயினா இந்த வாரத்துல போக்க பார்த்தோம்னாக்க பிரீஷியஸ் மெட்டல்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், செவ்வாய் புதன்ல பார்த்தோம்னாக்க ஒரு ஒரு சரிவை சந்திச்சதுன்னு சொல்லலாம். அது முக்கியமா காரணம் பார்த்தோம்னாக்க யூஎஸ்ல இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்போஷர் குறைச்சிருக்காங்க. அதாவது கோல்டு ரிலேட்டட் ஃபண்ட்ஸ்ல அதுதான் முக்கிய காரணம் சொல்லலாம் கோல்டு விழுந்ததுக்கு. பிளஸ் இந்த யுக்ரைன் டென்ஷன், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ இதை தவிர பார்க்கும் பொழுது நேற்றைய தினம் வெளியான சைனால இந்த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் ப்ரொடக்ஷன்ஸ் டேட்டா எதிர்பார்த்த அளவுக்கு பயம் இல்லை அப்படிங்கிறது வந்த பிறகு பார்த்தோம்னாக்க இண்டஸ்ட்ரியல் மெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு ஆக்டிவிட்டி வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் நேற்றுக்கு. ஸோ அதை தவிர நேற்றுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்க யூஎஸ் ஃபெட் சேர்மன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எக்கனாமிக் ரெக்கவரிக்காக ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கறத ஒரு மாதிரி ஒரு திட்டவட்டமாக கூறியிருக்காங்க. ஸோ இவை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு மறுபடியும் ஒரு பெட்டர் மொமெண்டம் வர வாரத்தில் பிரீஷியஸ் மெட்டல்ஸும் சரி இண்டஸ்ட்ரியல் மெட்டல்ஸும் சரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதை தவிர இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க ரஷ்யா, யுக்ரைன், யூஎஸ் அண்ட் யூரோப் அந்த யுக்ரைனுடைய ப்ராப்ளத்தை பத்தி பேசி சால்வ் பண்றதுக்காக ஒரு டெசிஷன் இருக்கு. இந்த டெசிஷன் பெட்டர் ஆச்சுனாக்க மேபி அது குரூட் ஆயில் எப்படி எஃபெக்ட் பண்ணும், கோல்ட்ல எப்படி இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ க்ரூட் ஆயிலுடைய ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கு இப்போ? மெயினா க்ரூட் ஆயில ரெண்டு விதமா பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஒன்னு டெக்னிக்கல், அனதர் ஒன் இஸ் ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டலா பார்த்தோம்னாக்க கண்டினியூஸா க்ரூட் ஆயிலுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஆனா அது அதிகமாயிட்டு இருக்கும் பொழுது அந்த பிரைஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பிளக்சுவேஷன்ஸ் இல்ல. சோ இந்த பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் ஏன் இல்ல அப்படின்னு பார்த்தோம்னாக்க பிகாஸ் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். சோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த பிரைஸ் அப்படி நின்றுட்டு இருக்கு. ரெண்டாவது டெக்னிக்கலா பார்த்தோம்னாக்க இட் இஸ் ஆன் த லாங் அன்வைண்டிங் அண்ட் ஷார்ட் பில்டப். பேரிஷ் மோட்ல தான் இருக்கு. பேரிஷ் மோட்ல இருந்தாலும் என்ன ஆகுதுனாக்க உங்களுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால அது மேல இருந்துட்டு இருக்கு. சோ ஜென்ரலா பார்த்தோம்னா இத மாதிரியான ஒரு கான்ட்ரரியன் வியூல போச்சுன்னா இட் வில் பி ஆன் த பபிள் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பபிள் ஸ்டேஜ் வரும்பொழுது விழும்போது பெருசா விழும். அது என்ன எப்ப எடுக்க போறது அப்படிங்கறது மெயினா பார்க்கணும். ஓகே. சோ இப்போ பிரீஷியஸ் மெட்டல்ஸ் இல்லாம பேஸ் மெட்டல்ஸ்னுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு? ஏன்னா இப்ப நீங்க இதுல சொல்லும் பொழுது ஃபண்டமெண்டல் பார்க்கணும், அதே சமயம் டெக்னிக்கல் க்ரூட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சோ அது மாதிரி பார்த்தா பேஸ் மெட்டல்ஸ்னுடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல பார்க்கும் பொழுது அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? பேஸ் மெட்டல்ஸ் பார்த்தோம்னாக்க எல்லாமே ஒரு மாதிரி இப்ப இஃப் யூ டேக் இட் இன் காப்பர்ல பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் கவரிங் இருக்கு. பட் காப்பர்ல ப்ரொடக்ஷன் இஸ் வெரி ஹை. தென் அதர் இப்ப அலுமினியம், நிக்கல் இதெல்லாமே பார்த்தோம்னாக்க ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு ட்ரெண்டா தான் இருந்துட்டு இருக்கு. as far as நிக்கல் இஸ் கன்சர்ன், நிக்கல்ல ஒரு லாங் பில்டப் இருந்தாலும் ஒரு பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி இருந்தாலும் டெக்னிக்கலா பார்த்தோம்னாக்க நிக்கல் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு இட் இஸ் அந்த கன்சர்வேட்டிவ் டவுன் சைட் மொமெண்டம். அது 1045 கீழே விழுந்ததுன்னா ரொம்ப பெருசா விழும். ஸோ பட் அலுமினியம் அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்டடியா இருந்துட்டு இருக்க வழியே ஒரு பெரிய மொமெண்டம் பிரேக் அவுட் ஆகல. எல்லாமே எதையோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி இப்ப நம்ம அந்த மெயினா பிரீஷியஸ் மெட்டல் எடுத்தோம்னாக்கா கோல்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன். கோல்டுல இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னாக்க ஹையஸ்ட் கன்சியூமர் ஆஃப் கோல்டு சைனா தான் இருக்கும் அப்படிங்கிறான். சைனாக்கு அடுத்தது இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது 2015 சைனாவுடைய இம்போர்ட் மாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு 1275 மெட்ரிக் டன் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இம்போர்ட் டேட்டாவை கொடுக்கறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்க எக்கானமி ரெக்கவரி ஆகுது, அது ஒரு பெட்டரா இருக்கு அப்படிங்கிற பொழுது மெயினா கோல்டு சில்வர்ல ஒரு வீக்னஸ் வரும். வீக்னஸ் இன் த சென்ஸ் ஒரு ரிட்டர்ன் ஒரு ஆவரேஜா 8 to 10% இருக்கும். ரொம்ப பெரிய growth, பெரிய ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது.
சோ அத மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எல்லாம் வரக்கூடிய காலமாக இருக்கிறது. ரெண்டாவது இப்போதைக்கு பார்த்தோம்னாக்க நமக்கு மே மாசம் வந்து அக்ஷய திருதியை. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க. சோ அதனால ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட்டும் ஜாஸ்தி ஆகக்கூடும். அதனால பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னாடியே கவர்மெண்ட் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேஸ் பிரைஸ் வச்சிருப்பாங்க. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கோல்டு அண்ட் சில்வருக்கு. சோ வரக்கூடிய வாரத்துல கோல்டு சில்வர்ல ஒரு மொமெண்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. சார், நம்ம கோல்டு அண்ட் சில்வருடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பு ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து ரமேஷ். வணக்கம் ரமேஷ், கமாடிட்டி ட்ரேடிங் உங்களை சந்தேகம் என்ன கேளுங்க. சார், இப்போ இந்த நேச்சுரல் கேஸ் வந்து எப்படி சார் இருக்கும் ட்ரெண்ட்? நான் இப்போ ஷார்ட்ல இருக்கேன், 285.20 வந்து ஷார்ட் இருக்கேன். எப்படி சார் அது ஒரு அப்படியே பொசிஷனா ஹோல்ட் பண்ணலாமா? அது ஒரு டவுட் சார். அப்புறம் காப்பர் வந்து இந்த இடத்துல பை பண்ணி பொசிஷனா ஹோல்ட் பண்ணலாமா சார்? ஓகே, நேச்சுரல் கேஸ் பாத்தீங்கன்னாக்க லாங் அன்வைண்டிங் ஆக்சுவலா 275.40 மேல போச்சுன்னா 277.30 வரையும் போகலாம். அது டெக்னிக்கலா அந்த ஏபி ஈக்குவல் டு சிடி புல்லிஷ் பேட்டர்ன் சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து அது வந்து இருந்துட்டு இருக்கு. ஷார்ட்டை வந்து நீங்க ரன் பண்ணலாம். அடுத்தது என்ன கேட்டாரு? காப்பர் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த சப்போர்ட் வந்து 397ல வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு ஷார்ப்பா. சோ 401 ரூபா 50 காசுக்கு மேல வந்து காப்பரை வாங்கலாம் எகைன். சோ அதுல வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் மோர் புல் பேக், ஒரு 407 to 408 வரலையும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் இது இப்ப ஏன் இது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் சைனாவுடைய ப்ரொடக்டிவிட்டி கிளாரிட்டி. சோ இது வந்து இந்த இம்பாக்ட் ஷார்ட் டேர்ம் மொமெண்டமா தான் இருக்கும். அதனால வந்து அத வந்து இன்ட்ராடேலயோ இல்ல வந்து 1 or 2 days கேரி ஓவர்லயோ பார்த்து முடிச்சுங்க. ஏன்னா திடீர்னு மறுபடியும் ஏன்னா இந்த இப்ப என்ன ஆகுதுனாக்க இந்த ஓவரால் வேர்ல்டு எக்கானமில வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இம்பாக்ட் வந்து இம்மீடியட்டா பாத்தீங்கன்னா அதனுடைய சேஞ்சஸ் ரொம்ப வந்து வல்னரபிளா இருக்கு. அதனால வந்து அப்பப்ப வந்து ஒரு ப்ராஃபிட் வரும்போது அதை புக் பண்ணி வெளியில எடுக்கிறது பெட்டரா இருக்கும். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கங்க டார்கெட். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். அதாவதுங்க சார், இப்போ கோல்டு மே மாச கான்ட்ராக்ட் வந்து மினி தான் இருக்கு. ஓகே. அப்புறம் ஜூன் மாசம் தான் மெகாவும் மினி. ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா மே மாசம் வந்து மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதே ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தங்க? மேனிபுலேட் பண்றாங்கன்னு அர்த்தங்களா இல்ல எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல, அதாவது இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஃபியூச்சரை பொறுத்தவரையிலையும் முதல்ல ஓபன் ஆகும்போது ரெண்டும் ஒரே நேர டவுனா ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேஸுக்கு தகுந்த மாதிரி அந்த டிமாண்ட் சப்ளைக்கு தகுந்த மாதிரி அந்த கேப் மேல போகுங்க உங்களுக்கு. ஏன்னா மே மாசம் பக்கத்துல இருக்கிறதுனால நேரோ டவுன் வரதுனால உங்களுக்கு வந்து அதுல பெரிய ஆக்டிவிட்டி இருக்காது. அதே ஜூன்ங்கிற பொழுது 2 மாசம் வந்துடுது. சோ இந்த 2 மாசத்துக்குள்ள எப்படி வேணாலும் வந்து அவங்களுடைய அதாவது ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் அவங்களுடைய செயல்பாடுகளும் தான் வந்து உங்களுடைய அந்த ஓபன் பொசிஷன்ல பிரதிபலிக்கிறது. சோ அதனால இதுல வந்து மேனிபுலேஷன் சொல்ல முடியாது. இப்ப நீங்க வந்து கோல்டு வந்து அக்ஷய திருதிக்காக ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்குவீங்க. சில பேர் வந்து கோல்டு வந்து இந்த லெவல்ல ஃபர்தரா ஒரு $50 விழும் இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படின்னு அவங்க விற்பாங்களா இருக்கும். இப்ப நேற்று தினம் வந்து யுஎஸ் பெடரல் ரிசர்வ்ல அவங்க ஒரு டிசிஷன் சொல்லியிருக்காங்க. அந்த இம்பாக்ட்ல அதை மறுபடியும் மேல ஏறும். இன்னைக்கு இந்த யுக்ரைன் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா கோல்டு மறுபடியும் மேல போலாம். சோ அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வியூஸோட தான் வந்து மார்க்கெட்ல வந்து பெட் பண்றாங்க. சோ அதனால ஜூன் மாச கான்ட்ராக்ட் போது the difference is high. சோ அதனால அதுல வந்து மொமெண்டம் அதிகமா தான் இருக்கும். அதே மே எண்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஜூன்ல குறைஞ்சிட்டு ஜூலைல இம்ப்ரூவ் ஆகும். சோ இத மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி இருந்துட்டு இருக்கும். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து முத்து. வணக்கம் முத்து, உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. குருடாயில் ஒரு லாட் 6250 வாங்கியிருக்கேன் சார். ஓகே. இது சப்போர்ட் அண்ட் டார்கெட் சொல்றேன். 6250 க்ரூட் ஆயில் வாங்கியிருக்கீங்க. இப்பதான் வந்து க்ரூட் ஆயில பத்தி பேசியிருந்தோம். அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால க்ரூட் ஆயில்ல ஒரு பெட்டர் இருந்துட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னாக்கா கண்டினியூஸா க்ரூட் ஆயில்ல வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு சார். சோ அதாவது என்ன சொல்றது, இட் இஸ் இன் பப்ளிங் ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். க்ரூட் ஆயில பொறுத்தவரையிலையும் லாங் அன்வைண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன்ல இருக்கு. தட் இஸ் அந்த பேரிஷ் மோடு. 6250க்கு கீழே விழுந்ததுன்னா 6199, அது கீழே வந்தா 6148. இப்ப நீங்க வாங்கியிருக்கிற லெவல்ல வந்து 6200 ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணுங்க. 6200க்கு கீழே கண்டிப்பா அடிங்க. ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் உடனே கிடைக்கும்.
அது புல்லிஷ் மறுபடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 6335 மேலதான் புல்லிஷ். அதனால இந்த பேட்டர்னை வந்து கரெக்டா பாத்துங்க. பட் இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ல வந்து இன்னைக்கு எடுக்கக்கூடிய டெசிஷன்ல வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னா க்ரூட் ஆயில் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஓகே சார், க்ரூட் ஆயில் வந்து இப்போ லாங் அன்வைண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்குன்னு சொன்னீங்க. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து பிரபு. வணக்கம் பிரபு, உங்களுடைய சந்தேகம் கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நாங்க வந்து நேற்று வந்து லெட் வந்து 128.3 வாங்கியிருக்கோம். அது வந்து 128.85 வரைக்கும் போயிடுச்சு. பொசிஷன் ஹோல்டு பண்ணிருக்கோம். இது கரெக்டா? கரெக்டானதான் எடுத்திருக்கீங்க. 129.40 வரலையும் மேல போக வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து லாங் பில்டப் வித் அக்யூமுலேஷன் இருக்கு லெட்டை பொறுத்தவரையிலையும். இட்ஸ் அ புல்லிஷ் மொமெண்டம். இன்னொரு ஒரு 50 பைசா 60 பைசா மேல போச்சுன்னா கொடுத்துட்டு வெளில வந்துருங்க. பட் இல்ல ரன் பண்றேன் அப்படின்னீங்கன்னாக்க 128.30 வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. அந்த 129.40 மேல போனாலும் ஃபர்தரா ஒரு 50-70 பைசா மேல போகலாம். பட் இன் ஜெனரல் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் இல்ல 75 பைசா தான் அந்த மொமெண்டமே இருக்கு. அதனால அந்த மொமெண்டத்தை கேபிடலைஸ் பண்ணீங்க. சார், இப்போ க்ரூட் ஆயில் வந்து லாங் அன்வைண்டிங் வித் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னீங்க. சோ லாங் அன்வைண்டிங் வித் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? அது என்ன ஆக்சுவலா? லாங் அன்வைண்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் பையிங்ல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து there are two differentiate லாங் பில்டப் அண்ட் லாங் அன்வைண்டிங். இந்த லாங் அன்வைண்டிங்ல நார்மலா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபியூச்சர் வந்து இந்த கரண்ட் மந்த்ல இருந்து அடுத்த மாசத்துக்கு கேரி ஓவர் ஆகுது இல்ல, அதை கேரி ஓவர் பண்ணாம அதை கம்ப்ளீட்டா வந்து they will close the position. ஓகே. சோ அது மாதிரி க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னால என்ன அர்த்தம்னாக்க something is bearish is going to happening. அதாவது அதுல வீக்னஸ் வருதுன்னு அர்த்தம். சோ லாங் அன்வைண்டிங் வித் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலே இட் ஹஸ் பீன் சோல்ட் இன் a bigger way. ஓகே. சோ அது அவங்க வந்து அந்த வித்து முடிக்கும் பொழுது, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அக்யூமுலேஷனாலே டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே லெவல்ல வச்சு வித்துக்கிட்டே இருப்பாங்க. அது வித்து முடிச்ச அப்புறம் தான் அதனுடைய பிரஷர் பாத்தீங்கன்னாக்க பெருசா இருக்கும். the gap will be very high. சோ அதுதான் வந்து இந்த பேரிஷ் மொமெண்டத்தை கொடுக்கிறது. சார், ஒரு காலர் வந்திருக்காங்க பொள்ளாச்சியில இருந்து அப்துல். வணக்கம் அப்துல், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார், இந்த எலெக்ஷன் இப்ப அடிச்சு இப்ப போலிங் வந்துட்டு இருக்கு. மே 16 பின்னால கோல்டோட விலையில இப்ப நல்ல மாற்றமா மேல ஏறுமா இல்ல கீழே இறங்குமா? இல்ல இது இந்த இப்ப வந்து இருக்கிற நேரத்துல கோல்டு சில்வர்ல ட்ரேட் பண்ணலாமா இல்ல ஷார்ட் போலாமா இல்ல பை போலாமா? இது ரெண்டும் தெரியப்படுத்தணும் சார். அதே மாதிரி உண்மையான சொல்லணும், இந்த ஷேர் மார்க்கெட்ல பங்குல கோல்டும் சில்வர் ஏறும் போது வெளி மார்க்கெட் உள்ள கோல்டு வந்து ஜுவல்லரில ஏறுது. அதே மாதிரி இறங்கும் போது இது இறங்குது. இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்கான அதை தெளிவுபடுத்தணும். எலெக்ஷனுக்கும் பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, அதாவது கோல்டு சில்வருக்கும் பாத்தீங்கன்னாக்க ரிசல்ட்டுக்கும் வந்து நம்ம வந்து எதையுமே வந்து முடிச்சு போட முடியாது. மெயினா எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸை பொறுத்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சிஸ் இந்தியாவினுடைய ரேட்டிங்கை தலையெழுத்த மாத்திரத்துக்கு உண்டான ரேட்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க? ஸ்ட்ராங் கவர்மெண்ட் வித் கிளியர் எக்கனாமிக் ரெக்கவரி இன்புட்ஸ், இது ரெண்டும் இருந்தால் தான் பண்ண முடியும். எக்கனாமிக் ரெக்கவரி பெட்டர் அப்படின்னாலே உங்களுக்கு கோல்டு சில்வர்லாம் ரொம்ப பெருசா ஏறாது. ஸோ அதர் மெட்டல்ஸ் தான் வந்து ஆக்டிவிட்டி மொமெண்டம் வரும். இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் மொமெண்டம் வரும். அதுல வந்து சில்வர்ல மொமெண்டம் வரலாம். ஸோ கோல்டுல வந்து அந்த அளவுக்கு பெரிய மொமெண்டம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது, கோல்டை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க 28,736 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவலா இருக்கு. இப்பொழுதைக்கு அந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 புள்ளிகள் மேல போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அந்த புள்ளியில இருந்து கீழே இறங்கினாக்க ஒரு 700 புள்ளிகள் வரை கீழே இறங்க வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்பொழுதைக்கு பார்த்தோம்னா ஒரு 27,200 இருந்து 30,100 வரலைன்னா ரேஞ்ச் பவுண்ட் அந்த ட்ரேடிங்ல வந்து கோல்டுல இருக்கு. முதல்ல கோல்டுல சொன்ன மாதிரி கோல்டுக்கு வந்து சில இன்புட்ஸ், இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த யுக்ரைன் டாக் வந்து பெட்டர் ஆகி யூஎஸ்ல பெடரல் ரிசர்வ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கண்டினியூ ஆகிறது வந்து பெட்டரா எடுத்துட்டு, பிளஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ஷய திருதியை மே மாசத்துல வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா வாங்கக்கூடிய பிசிக்கல் கோல்டு
ஆக்டிவிட்டி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து கோல்டுல வந்து ஒரு மொமெண்டம் வரக்கூடும். அதனாலதான் கோல்டுல வந்து எல்லாருமே வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு மெஷரபிள் 5-10% தான் இருக்கும். அதுக்கு மேல ரொம்ப பெரிய ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி. அது போலதான் சில்வர்ல எடுத்தோம்னாக்க சார் மணிக்கம் சில்வர் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க ஈரோடுல இருந்து குமார். வணக்கம் குமார், உங்களுடைய சந்தேகம் கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ சொல்லுங்க குமார். சார், இது மார்க்கெட் ஓபன் ஆகுதுங்க சார். சில்ட்ரண்டா பைட்டண்டான்னு எப்படி நாம கால்குலேஷன் பண்றோங்க சார்? ஹலோ. மார்க்கெட் ஓபன் ஹை செல் ட்ரெண்டா பை ட்ரெண்டா அப்படிங்கறத வந்து பார்க்கும் பொழுது மெயினா நீங்க வந்து அது ஒண்டி போறாது. அந்த ஒரு வாரத்தினுடைய ஓபன் ஹை லோ க்ளோஸ் அந்த டேட்டாவை கையில வச்சுக்கணும். அந்த டேட்டாவோட இப்ப காலையில வந்து சில்வர் வந்து ஓபன் ஹை ரெண்டும் சேமா இருக்கு. அந்த ஓபன் ஹை சேமா இருக்கும் பொழுது என்ன மாதிரியான வால்யூம் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும். அதாவது ஓபன் ஹை சேம்னா அங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல வித்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த வித்திருக்கிறது வந்து கம்மியா இருந்ததுன்னா அதுல பெரிய இம்பாக்ட் இருக்காது. அங்க வித்திருக்கிறது வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதுல வந்து இம்பாக்ட் வந்து பெட்டரா இருக்கும். அதே சமயம் அது போல ஓபன் லோ சேமா இருந்ததுன்னா அது வந்து அக்யூமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அக்யூமுலேஷன் ஆயிருந்ததுன்னா அந்த இடத்துல வால்யூம் வந்து நிறைய இருக்கும். இந்த வால்யூம் பிரஷரையும் வச்சுதான் நீங்க வந்து அந்த இடத்துல ஜட்ஜ் பண்ணணும். அது போல ஓபன் ஹை சேமா இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஷார்ட் போறீங்க. ஆனா ஷார்ட் போன பிறகு திருப்பி மறுபடியும் வந்து அது என்ன ஆகுது, உங்களுடைய ஹையை டச் பண்ணி உங்களுடைய மேல ஹை போகும்போது அந்த இடத்துல நீங்க கட் பண்ணிட்டு பொசிஷனை வந்து வெளில வரணும் வழிய வெயிட் பண்ணக்கூடாது. எந்த டெசிஷன் எடுத்தாலும் நீங்க முதல்ல வந்து உங்க மைண்ட்ல பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ரெண்டு டெக்னிக்கல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா பை அண்ட் செல். செகண்ட் டெக்னிக்கல் செல் அண்ட் பை. இது நீங்க வந்து எந்த கண்ட்ரியில போய் எதை பண்ணாலும் இதுதான். இது வந்து மாறவே மாறாது. இது வந்து சிம்பிளா உங்களுக்கு தெரியும். ஆனா இதை வந்து மைண்ட்ல உங்களுக்கு முதல்ல பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் அதை வாங்கி விற்கணுமா விற்று வாங்கணுமா அப்படிங்கறத வந்து உங்க மைண்ட்ல இருந்து ஒரு கரெக்டான ஒரு கமாண்ட் வரும். அந்த கமாண்ட் கரெக்டா வந்தாதான் உங்களுக்கு வந்து லாஸையும் குறைக்க முடியும், லாபத்தையும் எடுக்க முடியும். ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க கரூர்ல இருந்து சுந்தராம்பாள். வணக்கம் சுந்தராம்பாள், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சுந்தராம்பாள், இணைப்புல இருக்கீங்களா? ஓகே சார், காலர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சில்வரோட லெவல் சொல்லிட்டு இருந்தீங்க டெக்னிக்கல். சில்வர்ல பார்த்தோம்னாக்க 42,400 வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மண்டே அன்னைக்கு அந்த 1 ஹவர்ல அந்த பிரஷர் 42,400 மேல இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு 700 புள்ளிகள் வரலையும் சில்வர் மேல போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது போல கீழே விழுந்ததுன்னா 700 புள்ளிகள் வரை கீழே வரலாம். 41,700 to 43,400 ரேஞ்ச் பேண்ட்ல தான் அது வந்து நெக்ஸ்ட் வீக்ல அதனுடைய இம்பாக்ட் இருக்கும். இதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணி பை அண்ட் செல் ஆர் செல் அண்ட் பை வந்து பண்ணலாம். ஓகே சார், இப்போ இந்த பினான்சியல் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் பினான்சியல் இயர் பார்க்கும்பொழுது இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ், வேர்ல்ட் லெவல் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த பினான்சியல் இயர்ல மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது பினான்சியல் இயர் இந்த 2014-15 அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுங்களேன், ஓவராலாவே ஆல் ஓவர் த வேர்ல்டு குளோபல் எக்கானமி இஸ் பாட்டமிங் அவுட். பெட்டராக எக்கானமி இருக்கும். எல்லா இடத்துலயும் வந்து ஒரு கிளியர் டிசிஷன் வரக்கூடும் அப்படின்னு வரும்பொழுது பிரீஷியஸ் மெட்டல்ஸ்ல பெரிய வந்து ரிட்டர்ன் இருக்காது. இட் வில் பி நார்மல் ரிட்டர்ன். அதர் கமாடிட்டிஸ்ல பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, பேஸ்ட் ஆன் த டிமாண்ட், இட் வில் ஹாவ் அ பெட்டர் ரீச்னு சொல்லலாம். சோ இப்ப வந்து காப்பரை பார்த்தோம்னா சப்ளை அதிகமா இருக்கு, டிமாண்ட் கம்மியா இருக்கு. சோ இந்த சப்ளை டிமாண்ட் மேட்ச் ஆச்சுன்னா ஃபர்தரா இதுல இருந்து மேல போகலாம். இந்த சப்ளை டிமாண்ட் மேட்ச் ஆகலைன்னா இதுல இருந்து ஃபர்தரா கீழே கூட வாய்ப்புகள் இருக்கும். அது போல ஒவ்வொரு கமாடிட்டியும் அது மாதிரி தான் எடுத்து அனாலிசிஸ் பண்ணணும். சோ இப்ப எகைன் க்ரூட் ஆயில் சொன்னோம். க்ரூட் ஆயில பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு. க்ரூட் ஆயில பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ். இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் என்ன பண்றாங்க, சில கண்ட்ரிஸ் வந்து வளரும் நாடுகளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக வளர்ந்த நாடுகள் கண்ட்ரோல் பண்றாங்க. சோ அதுல இருந்து அது வெளில வந்ததுன்னு வச்சுங்களேன், தென் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இட் வில் பி டிஃபரெண்ட் மூவ். சோ அப்ப வந்து க்ரூட் ஆயில் வந்து ஃபர்தரா வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதாவது $100 கீழே விழுந்ததுன்னா கிட்டத்தட்ட $88 வரலையும் வரலான்னு எதிர்பார்க்கறாங்க. ஓகே சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில ட்ரேடிங் குறித்த பல்வேறு தகவல்கள் கொடுத்தீங்க. அது போக பை செல் ட்ரெண்ட், செல் அண்ட் பை ட்ரெண்ட் இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி.
கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.